ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. இப்போதைக்கு வேணும்னா வாழ்க்கையில் நீ நினைக்காத விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நீ நினைச்சது போல உன் வாழ்க்கை அழகான அற்புதமான ஓவியமாகவும் சிற்பமாகவும் மாறுவதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. உண்மையிலேயே வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமாக யாரையும் நிம்மதியாக வாழ விடாதுதான். ஆனால் நீ மனசார பக்தி கொண்டு என்னை நேசிக்கும் போது எல்லா நல்லதையும் உனக்காக உன் வீட்டில் நான் நடத்தி முடிப்பேன். உடஞ்சு போகிறது மனசாகவே இருந்தாலும் நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது நீ விருப்பப்பட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. என்ன எது எப்படி நடந்தாலும் அதுக்காக நீ கவலைப்படக்கூடாது. ஏன்னா உன் மனசு கவலைப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ நம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிடுவ. அதற்கு பதிலாக உன் மனசை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினா வாழ்க்கையை வாழ்வதும் ரொம்ப சுலபமாக ஆகிவிடும் என் செல்லமே. நீ ஒருத்தர்கிட்ட நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நல்லதை செய்வேன். நீ ஒருத்தர்கிட்ட அன்பா பாசமாக நல்ல விதமாக நடந்து கொள்ளும்போது அவங்களும் உன்கிட்ட அன்பா பாசமாக தானே இருக்காங்க. இதுவே நீ ஒருத்தர்கிட்ட கோபப்பட்டு கத்தி பேசும்போது எரிச்சல் படும்போது அவங்களும் திரும்ப அதையே தான் செய்வாங்க. அதுதான் உன் வாழ்க்கைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். நீ செய்யக்கூடிய செயல்கள் தான் கண்ணாடி போல உன் வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலிக்கும். எப்போவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே நல்லதே நடக்கணுன்ற அந்த எண்ணத்தை உன் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு நீ வேலை செய்யும்போது அதன் காரணமாக எல்லாரும் நல்லாவும் இருப்பாங்க. உனக்கும் நான் நல்லதை செய்வேன். தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கிறதும் அவங்க இப்படி இவங்க இப்படின்னு அடுத்தவங்க வீட்டு கதையையும் அவங்க வாழ்க்கையில் நடந்ததை பற்றியும் யோசிப்பதும் அடுத்தவங்களை பார்த்து அதை போல் நம்மளும் வாழணும்னு நினைக்கிறதும் தேவையில்லாத நேரத்தை வீணடிக்கும் விஷயங்கள். எப்போவுமே நடந்து முடிஞ்சதை பற்றியும் யோசிக்காத. அடுத்தவன் வீட்டு பிரச்சனையில் மூக்க நுழைக்கவும் நினைக்காத. யார் எப்படி வேணா இருக்கட்டும், நான் உனக்கு என்ன கொடுத்துருக்கனோ அதை வச்சு உன் வாழ்க்கையை திருப்திகரமாக வாழ தயாராகு. நீ செய்யக்கூடிய முயற்சிகளில் சில நேரம் வெற்றியும் கிடைக்கலாம், சில நேரம் தோல்வியும் கிடைக்கலாம். ஆனால் ரெண்டுமே ஒரு பாடம் தானே. வெற்றியோ தோல்வியோ என்ன வந்தாலும் முயற்சி செய்வதற்கு நீ ஒருபோதும் தயங்காதே. வெற்றி வந்தால் மறுபடியும் இந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு இன்னுமே உன் வெற்றியை அதிகப்படுத்துவதற்கான கடின உழைப்பை கொடு. அல்லது நீ நினைக்காம மறுபடியும் நான் தோல்வி அடைஞ்சிடவே கூடாதுன்ற எண்ணத்தோட கவனமாக முழு மூச்சா முயற்சி செஞ்சு மாபெரும் வெற்றியை பெற தயாராகு. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என்னால் முடியவே இல்லையே, நான் நினச்சது நடக்கவே இல்லையேன்னு நீ வருத்தப்படாத. கடைசி நேரத்தில் கூட நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது. நான் எதை திட்டம் போட்டாலும் அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக முடிப்பேன். அப்படிதான் இப்போது உனக்கானதை நாளை நல்லபடியாக நடத்தி முடிக்கும் வேலைகளை செய்ய போகிறேன். வாழ்க்கையில் நீ போகிற பாதையில் சில தடைகள் வரும் போகும். ஆனால் தடைகளை நினச்சிக்கிட்டே இருந்தீனா, ஐயோ நம்ம போகிற வழியில் பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தீனா நீ எங்கே போகணுன்றதே உனக்கு மறந்து போயிடும். பாதையை மறந்து விடாதே என் செல்லமே. கவனமாக முழு மூச்சா நீ வேலை செய்யும்போது எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும். நீ எவ்வளவு உயரத்துக்கு வந்தாலும் சரி, எப்படி கடந்து வந்தோன்றதை மனசில் வச்சுக்கிட்டினா தானே அந்த உயரத்தை எப்படி எட்டி பிடிக்க முடியும்னு உனக்கு தெரியும். கடந்து வந்த கஷ்டமான நாட்களையும் அந்த கஷ்ட காலத்தில் நீ பட்ட துயரங்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் அப்படி ஒரு நிலைமைக்கு போயிடக்கூடாது. நிச்சயமாக எல்லார் முன்னாலையும் நல்ல நிலைமைக்கு வந்து காட்டணும்னு வேலை செய்யும்போது நீ ஒருபோதுமே தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. வாழ்க்கையில் நீ நடக்காத விஷயங்கள் நடக்கும்போதும் சரி, அல்லது நீ நினச்சது நடக்காத போதும் சரி, நம்ம தோற்று போயிட்டோமேனு கவலைப்படாத. ஜெயிச்சாலும் நான் ஜெயிச்சிட்டேன், இனிமேல் நான் தான் எல்லாம்னு கர்வம் கொள்ளாதே. இயற்கை தான் உலகம். தோற்றவன் ஜெயிக்கிறதும் ஜெயிக்கிறவன் தோற்கிறதும் ரொம்ப யதார்த்தமான ஒன்றுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த உலகம் எப்போவுமே உன்னுடைய முயற்சியை பார்க்காது, நீ எப்படி உயர்ந்து வந்தன்றது தான் பார்க்கும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்றதை பார்க்காத இந்த உலகம் நீ வெற்றி பெற்றா மட்டும்தான் உன்னை பேசுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய இலக்கு எப்போதுமே வெற்றியையும் சந்தோஷமான வாழ்க்கையை பற்றி மட்டுமே இருக்கட்டும். நல்லவன் கெட்டவனாக முடியாது,
கெட்டவன் நல்லவனாக முடியாது, ஆனால் கெட்டவனை ஒரு நல்லவன் நிச்சயம் நல்லவனாக மாற்ற முடியும். நீயும் உன்னை சுற்றி இருக்க நட்பு வட்டாரங்களிலேயோ அல்லது சொந்தங்களிலேயோ ஒருவர் தவறு செய்யும்போது அவருக்கு நல்ல புத்தி சொல்லி திருத்த முடியுமான்னு முயற்சி செஞ்சு பாரு. அவரை திருத்தும்போது அந்த புண்ணியம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அல்லவா? நீ பொறுமையாக காத்திருக்கிற வரைக்கும் எதுவுமே உன்னை விட்டு போகாது. கடைசி நிமிடத்தில் கூட உன் நிலைமையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த வராகி அம்மா எனக்கு இருக்கு. யாராவது ஏதாவது சொன்னால் உடனே நம்பி ஏமாந்து போகிறதே உனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. நீ எப்பவுமே என்ன பார்த்திருக்கிற தெரியுமா? அவங்க எவ்வளோ அழகாக பொய் பேசி நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கிற. ஆனால் உண்மை என்னன்னா, அவங்க பேசுகிறது அவங்க திறமை. அதை பார்த்து நீ ஏன் ஏமாந்து போனேன்னு யோசிச்சு பாரு. எப்போவுமே அடுத்தவங்க உன்னை பற்றி புரிஞ்சுக்கிற அளவுக்கு, நீ இதை இப்படி தான் செய்வேன்னு யோசிக்கும் அளவுக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்துவிடக்கூடாது என் செல்லமே. நீ எந்த நேரத்தில் என்ன செய்வ, என்ன யோசிப்பன்னு யாருக்குமே புரிந்து கொள்ளாத அளவுக்கு ஒரு புதிராகத்தான் இருக்கணும். ஏன்னா நீ என்ன, யார், எப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உன்னுடைய பலம் பலவீனத்தை எல்லாம் தெரிஞ்சு சுலபமாக உன்னை சாய்ச்சிடுவாங்க. எப்போது உன்னுடைய குணமும் உன்னுடைய நடவடிக்கைகளும் யாருக்கும் புரியலையோ அப்போது தானே உன்னை சுலபமாக சாய்க்க முடியாது. இதுக்கு முன்னால் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ ஆசைகள் இருந்த போதும் இப்போது எதுவுமே வேணாம், என்னால் நிம்மதியால் வாழ்ந்தா போதும்னு சொல்கிற அளவுக்கு விதியும் சதியும் உன்னை பாடா படுத்துறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நீ கவலைப்பட வேணாம். இந்த வராகி அம்மா அனைத்தையுமே சரி செஞ்சு உன்னை நல்லா வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். உனக்கு ஒருத்தர் பகைவனாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வரும்போது கை கொடுத்து உதவக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. அவங்க எனக்கு எதிரி தானே, அவங்க நல்லா கஷ்டப்படட்டும்னு ஒருபோதும் யோசிக்காதே என் செல்லமே. எப்போதுமே உன் மனசு நல்ல மனசு, உன் குணம் நல்ல குணன்றத நீ மறந்துடக்கூடாது. கெடுதல் செஞ்சவன் உனக்கு எதிரியாகவே இருந்தாலுமே கூட அவன் கஷ்டப்படுறான்னு தெரியும் போது உன்னால் முடிஞ்ச ஒரு ஆறுதல் வார்த்தைகளையாவது சொல்லு. எல்லா வகையிலுமே உனக்கு ஏற்றதும் நீ ஆசைப்படுறதும் உன் வாழ்க்கையில் கிடைக்காது. ஆனால் என்ன கிடைக்குதோ அதை சுலபமாக ஏற்றுக்கிட்டினா வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் அல்லவா? இந்த உலகத்தில் நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா தேவையில்லாத விஷயங்களை கடந்து வந்துடணும். தேவையில்லாத மாற்ற முடியாத விஷயங்களை சரின்னு ஏற்றுக்கணும். சில விஷயங்கள் உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு தெரியும் போது அதை தவிர்த்துட்டு தாண்டி போயிடணும். பணத்தோட அருமை பணம் இல்லாத போது தானே தெரியுது. நீ யோசிக்காமல் வீண் செலவு செஞ்சதையெல்லாம் நினச்சி இப்போ வருத்தப்படாத. இனிமேலாவது சிக்கனமாக பார்த்து செலவு செய்யணும். கொஞ்சமாவது சேமித்து வச்சு வாழ்க்கையை நல்ல முறையில் வாழணுங்கிற எண்ணத்தை உருவாக்கிக்கோ. தோல்விக்கே நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கையில் எந்த வெற்றியையும் பெற முடியாது. வாழ்வதற்கு பயந்தால் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாது தானே. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு தைரியமாக நீ வாழும்போது தான் எல்லாத்தையும் கடந்து வெற்றி உனக்கு கிடைக்கும். சில பேர் அடுத்தவங்களை நம்ம ஏமாற்றிட்டோம், நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு நினச்சி ஆணவத்தோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த உலகில் யார் யாரை ஏமாத்தினாலும் அவங்கள ஏமாத்துறதுக்காக இன்னொருத்தரை நானே அனுப்பி வைப்பேன். நீ ஒருபோதும் அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. இந்த வராகி அம்மா நீ எதிர்பார்த்ததை உனக்கு கொடுக்கலேனாலும் கூடிய சீக்கிரம் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வேன்னு நம்பு. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நான் ஒருபோதுமே உனக்கு ஏமாற்றத்தை பரிசாக கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதுமே தோற்று போக மாட்ட. நம்பிக்கை இல்லாத மனிதர்களின் மனசு தான் பயந்துக்கிட்டும் தடுமாறிக்கிட்டும் இருக்கும். நீ எப்போவுமே எதை நினச்சும் பயப்படாத. இந்த வராகியமாக உன்னை காப்பாற்றுவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் தானே. இப்போதைக்கு வெற்றி உனக்கு தள்ளி போகலாமே தவிர ஒருபோதும் உன்னை விட்டு போகாது. நீ தொடர்ந்து செய்து வரக்கூடிய முயற்சி உன்னை தோற்க விடாது. இந்த வராகியம்மா மேலே நீ நம்பிக்கை வச்சினா நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். அதுவும் நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு அபரிமிதமான வெற்றியை தருவதற்கு நான் தயாராக இருக்கேன். முயற்சி செய்யாமல் எதுவும் இங்கு சாத்தியம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஒரு மரம் எவ்வளவு அழகாக உனக்கு நிழல் தருது, அதே போல் நீயும் நல்லா இருந்து 4 பேருக்கு நல்லது செஞ்சாதானே அந்த மரத்தை போல அழகான நிழல் தரும் வழிகாட்டியாக இருக்கலாம்.
நீ 4 பேருக்கு உதவி செய்யும்போது உன்னை பார்த்து இன்னொருத்தர் 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய நல்லெண்ணத்தோடு மாறுவாங்க. அவங்கள பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகமே மாறிடும். எப்போதும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய முதல் ஆளாக நீ இருந்தினா எல்லாருக்கும் உதாரணமாக இருப்பாயல்லவா? நீ எப்போவுமே யாரையுமே ஏளனமாகவோ மட்டமாகவோ நினைக்காத. யாருடைய நிலைமையை மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு நொடி போதும். நிச்சயம் உன்னையும் நான் மாற்றி நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வரப்போகிறேன். நீ பொறுத்திருந்து பார்த்தினா நான் உன் வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்கள் செய்ய போகிறேங்கிறது உனக்கே புரிய வரும். பயந்தவங்க வாழ்க்கை முழுவதும் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் நீ துணிஞ்சு வாழ ஆரம்பிச்சினா வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி ஒதுங்கி போகும். எப்போவுமே சொந்தக்காரவங்க கிட்ட அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிட்டு அப்புறமா கவலைப்பட்டு வர யோசிச்சு நிதானமாக பேசினா வார்த்தைகளும் சிதறாமல் இருக்கும். பொறுமையாக உன் வாழ்க்கையில் நீ பொக்கிஷத்தையும் பார்க்க முடியும். என்ன நடந்தாலும் எதை நினச்சும் நீ கவலைப்படாத. எப்போவுமே புத்திசாலி முட்டாளாக முடியாது. ஆனால் முட்டாள் முயற்சி செஞ்சு கொஞ்சம் சிந்தனையாக செஞ்சுட்டா புத்திசாலியாக மாற முடியும். எவ்வளவு நீ தோல்வி அடைஞ்சாலும் என்னதான் கஷ்டம் உனக்கு வந்தாலும் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது அந்த முயற்சியே யாராவது குறை சொன்னால் மட்டும்தான் அவங்க மனசு மகிழ்ச்சி அடையும். நிறைய பற்றி அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை நீயே நினச்சி பார்க்குற. நீ நல்லவனா ஆகிறதும் கெட்டவனா ஆகிறதும் நீ நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து தான். நீ நல்லவனா இருக்கணும்னு நினச்சினா நல்ல செயல்களை மட்டும் செய்தாலே போதுமல்லவா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு குணத்தோடு தான் இருக்காங்க. ஒவ்வொரு குணம் படைச்சவங்களும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ள நேரும்போது அவர்களை கடந்து போனால் மட்டும்தானே அந்த வெற்றி கயிற்றை தொட முடியும். வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய மனிதர்களும் ஒரு காரியம் ஆகணும், ஒரு விஷயம் ஆகணும்னா நீ போய் பார்க்கக்கூடிய மனிதர்களும் ஒவ்வொரு குணத்தோட, ஒவ்வொரு கொள்கையோட, ஒவ்வொரு விதமான பேச்சு வார்த்தையோட, ஒவ்வொரு பழக்க வழக்கத்தோடு இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து கடந்து வர தயாராக இரு. அப்படி எல்லாரையும் எல்லா சூழ்நிலைகளிலும் சமாளிக்கக்கூடிய சாதுரியம் வந்துட்டாலே உன் வாழ்க்கையை நீ சுலபமாக ஜெயிச்சிட முடியும்.